பார்ட்டி ரிசப்ஷன் என்றால் வி நீட் 100% மட்டன் கறி. மட்டன் கறி என்றால் இங்கிருந்தே தூளல் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே செட் பண்ண தான் அது ஒரு மட்டன் கறியாக வேறு. And that's the best way. The best source of business is always referral. அதே ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுது. Okay. ஸோ மோர் கப்புள்ஸுக்கு அந்த இன்டிமேட் ஃபீலிங் பிடிச்சி கொண்டுட்டுது. வெட்டிங்கை கிராண்டாக எல்லாரோடையும் செய்கிறோம். இப்போ திடீரென்று ஒரு நாள் வந்து செய்யக்க கிளையண்ட்டுக்கும் இஸ் நாட் ஃபேர். பேரண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் தான் கெஸ்ட்டோட மிங்கிள் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் போய் கேட்டு ஓகே எல்லாரும் டேக் கேர் பண்ணுறீங்களான்னு சொல்லி சர்வீஸ் எல்லாரையும் மேக் ஷூர் யூர் serving everybody and சொல்லி like I've had couples cry. வந்து A to Z உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு தேவையான சகலதையும் பேக்கேஜாகவே தருவோம். என்ன ரீசன் என்றால் எங்களுக்கு ஈஸி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வெண்டர்ஸோட உங்களுக்கு ஈஸி ஒரு ஆளோடைய கம்யூனிகேட் பண்ணுறது எல்லா வெண்டர்ஸையும் பற்றி. ஃபுட் வந்து தான் ஓன்லி இண்டஸ்ட்ரி, எல்லாரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பெருசாக வெட்டிங் பிளானிங் அண்டு இப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்களாக செய்ய போய் டுக் லாட் ஆஃப் டைம். ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ரன்னிங் அரவுண்ட் ஹால்ஸ் பார்த்து வெண்டர்ஸ் பார்த்து ஹால் கடைசி கேன்சல் பண்ணிச்சிடும். அப்போ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரைட்? வணக்கம், வெல்கம் பேக் டு another episode of The Honest Talk. கனவே நீங்கள் வெரி சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கோல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வருஷம் முடியக்கிடையில் எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சண்டேஸும் புது எபிசோட் இன்டர்வியூஸ் போடுவோம். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிற ஜே ஃப்ரம் டைமண்ட் இவென்ட் பிளானிங். வணக்கம் ஜே. குட் நல்லா இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலுக்கு லாஸ்ட் மினிட் ரிக்வெஸ்ட்டில் வந்ததுக்கு. ரைட், உங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ வருஷமாக நீங்கள் இவென்ட் பிளானிங் செய்து கொண்டிருக்கிறீங்க? ஸோ இவென்ட் பிளானிங் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 2025ஓட அபவுட் 10 years. 10 years, வா. 10 இந்த சம்மரோட 11 என்று சொல்லலாம். லாங் டைம் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த சேம் இண்டஸ்ட்ரியில். I wasn't always at the same position, being my own boss, being in charge of a lot of things. நிறைய பேருக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய இவெண்ட் பிளானர்ஸுக்கு போய் எம்சியாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஈவன் இன் மை பிகினிங் ஸ்டேஜஸ் லாட் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தமிழ் இவெண்ட்ஸ் என்னன்றது வந்து பழகிறதுக்கு நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவைகள் செய்கிற வேயல் முறையல் பார்த்து பழகி தான் இன்றைக்கு என் ஓனா இப்படி நான் இருக்கிறேன் 10 years-ஆக. என்னென்று இந்த இவெண்ட் பிளானிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு தோண்டினது? இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய இவெண்ட் பிளானர்ஸோட நான் வந்து யங்கராக இருக்கையில் வேலை செஞ்சு எம்சியாவோ இல்லை ஃப்ளோர் மேனேஜராகவோ இல்லை கோஆர்டினேட்டராகவோ வேலை செஞ்சு நிறைய டெக்னிக்ஸ் பழகினான். ஓகே. ஒவ்வொன்றும் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் தமிழ் முறையின்படி ஃபங்க்ஷன் செய்யும் பொழுது இதெல்லாம் தெரியணும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் முறைகள் தெரியணும். ஒவ்வொரு ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி முறைகள் மாறும். சாமத்தி வீடுண்டா சாமத்தி வீடு முறைகள் தெரியணும். ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஜெனரலாக ஒரு ஐடியா இருக்குது இப்படித்தான் ஃபங்க்ஷன் போகணும்ன்றதை. ஆனால் அதுலேயும் ஒவ்வொரு முறைப்பாடுகள் தெரியணும். ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த ஊர்கள்னு சொல்லிக்க நீங்கள் வேறு மதம் சார்ந்த ஆக்களுக்கும் இவெண்ட் செய்கிறீங்க. ஸோ அதுகளை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு எப்பயும் வந்து இப்போ நாங்கள் தமிழ் கம்யூனிட்டி என்று இருந்தாலும் எப்பயும் எங்களுக்கு மிக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் வர்றது. தமிழ் வெட்ஸ் இன்டு ஜமேக்கன், தமிழ் வெட்ஸ் இன்டு பாகிஸ்தானி, தமிழ் வெட்ஸ் இன்டு சைனீஸ், இப்படி எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் செஞ்சுருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நாங்கள் அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கொண்டு வர்றோம் இன்டு பிளே. ஆல்சோ அவங்களோட மதத்துலேயும் என்ன முறைகள் இருக்கிறத படிக்கிறோம். ஓகே, ரைட். ஒவ்வொரு கப்புள்ஸோடையும் சிட் டவுன் பண்ணிக்கல ஒன்னாக இருந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு இருக்குது. இந்தியன் சொசைட்டியில் நிறைய யங்கர் கப்புள்ஸ் பார்க்குற நாங்கள் சர்டன் திங்ஸ் ஓகே we can skip this, we can skip that-ன்டுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இன்டர்மிக்ஸ் வெட்டிங்கள் நாங்கள் செய்யல பார்த்துருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எப்படி அந்த ட்ரெடிஷன் இருக்கணுமோ ரெண்டு பக்கம் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாமலே நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. Wow, அப்படி அந்த very give and take and the acceptance of other people's culture இந்த மாதிரி. Right? மற்றது வேறு என்னென்ன டைப் ஆஃப் இவெண்ட் செய்கிறீங்க? நீங்கள் இப்போ கோஆப்ரேட் இவெண்ட் செய்கிறீங்க, கேலாஸ், மற்றது வெட்டிங் ரிசப்ஷன், சாமத்தி வீடு. ஸோ pretty much ஒரு ஈவெண்ட்டு வரும் பொழுது there's so many events that people do in their life. நாங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து we specialize in weddings, receptions, outdoor, corporate, and this year we're branching into doing destination events. Okay. But இதை தவிர்த்து உங்களோட ரெகுலர் எவ்ரிடே events, birthdays, anniversaries, house parties எல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம் நாங்கள். பிகாஸ் at the end of the day உங்களோட பார்ட்டி வந்து ஜஸ்ட் ஹாலில் நடக்கிறது மட்டும் இல்லை,
நாங்கள் தர்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட வீட்டில் நடக்கிற பார்ட்டிஸில் இருந்து ஹோல் வரைக்கும் அவ்வளோ A to Z என்ன தேவையோ ப்ரொவைட் பண்ணுறதால உங்களுக்கும் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது. எந்த லெவல் ஆஃப் பார்ட்டி என்றாலும் எங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு பயப்படாமல் வர முடியும். ஸோ என்ன வித்தியாசம்? இப்போ நான் ஒரு வெட்டிங் செய்கிறேன்னா நானே போய் வெண்டர்ஸை ஹையர் பண்ணி நானே செய்யலாம் தானே, இவெண்ட் பிளானர் இல்லாமல். இப்போ உங்களில் ஹையர் பண்ணுறதுக்கு நானாக செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் சரி. ஆரண்டாலும் இப்போ முந்தியண்டா தமிழர் மத்தி புத்தகம் இருந்துச்சு. ஐ ரிமெம்பர் கிட்டா க்ரோ அப் பண்ணிக்கல, அம்மா மேக்கப் செய்வா, அப்போ வீட்டெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்களா, அப்போ ஹவுஸ் ஃபோன். இப்போல்லாம் ஹவுஸ் ஃபோனே இருக்கவே இல்லை. ஹவுஸ் ஃபோனுக்கு ஆக்கள் அடித்து சொல்லுவாங்க, இப்படி அம்மாவோட கதைக்கொண்டு மேக்கப்பு கண்டா அந்த டைமில் வந்து என்னென்று நீங்கள் ஹியர் பண்ணீங்களா, என்னென்று இதெண்டு அம்மா கேட்கல சொல்லுவாங்க. தமிழர் மத்தி புத்தகம், தேங்க்ஸ் டு செந்தி அண்ணா, அந்த புத்தகத்தால் நிறைய பேருக்கு பிக் ஹெல்ப். செந்தி அண்ணா பாட்காஸ்ட்டில் வர்ற நைஸ். உண்மையாக அவர் வந்து அந்த டிரெக்டரி அப்போ ஸ்டார்ட் பண்ணின டைமில் இருந்தே எங்களோட தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு இவெண்ட்டோ இல்லை எனக்கு மோகேஜ் செய்யணுமோ இல்லை ரியல் எஸ்டேட்டோ இல்லை ஒவ்வொரு திங்ஸுக்கு வந்து யாரை ஃபைன் பண்ணணுமோ அதுக்குள்ளேயே ஃபைன் பண்ணாங்க. இன்றைக்கு எங்களுக்கு அந்த இது இல்லை. எங்களோட டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி இன்றைக்கு ஒரு ஃபோனில் இருந்த ஒரு இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு வெண்டரை சூஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ இன்றைக்குல எனக்கு வந்து இப்போ கப்புள்ஸ் அண்டு வரும் பொழுது, பிஸ்னஸ் அண்டு வரும் பொழுது யூஸ்வலி வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரல்ஸில் எங்களுக்கு வர்றது உண்டு, ரைட்? இதை விட லைக் நாங்கள் செய்கிற வே ஆஃப் இவெண்ட்ஸ், பீப்புள் த கெஸ்ட், அந்த பார்ட்டிக்கு வர்ற கெஸ்டல் வந்து அந்த இவெண்ட்டுக்கு வரைக்கில் பார்த்து எங்களுக்கு வந்து ஓ இவர் இப்படி செய்கிறான்ட்டு என்னோட வந்து கதைப்பாங்க, இப்படி ஒரு பார்ட்டி இருக்குது நீங்கள் புக் பண்ணுங்க செய்வீங்களான்னு. அதை தாண்டி நாங்கள் செய்கிற ஒரு எஃபர்ட். ஸோ இப்போ நீங்கள் என்னட்ட வரும் பொழுது நான் வந்து ஒரு இவெண்ட் பிளானராக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ண்டா, நார்மலி நீங்கள் வழியால் போய் ஒரு வெண்டரை மீட் பண்ணிக்கல, நீங்கள் ஒரு ஒன் டைம் கஸ்டமர். ஆமாம். நான் அதே வெண்டருக்கு மேபி ஒரு மந்தில் வந்து ஒரு 10 ஆர்டர் கொடுப்பேன். ஓகே. ஸோ நான் ஒரு ரெகுலர் கஸ்டமர். ஸோ ஒன் டேக்கில் நான் ஒரு இவெண்ட் பிளானராக இருக்கும் பொழுது எனக்கு வந்து சர்டன் டிஸ்கவுண்டில் தருவாங்க. பெட்டர் சர்வீஸும் கொடுப்பினோம். சர்வீஸ் வந்து நான் தான் அக்கௌண்டபிள் அந்த சர்வீஸுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ பூத் புக் பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோ பூத் பர்சன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து செட் பண்ணி நிற்பான்ன்றதுக்கு நான் தான் பொறுப்பு. ஓகே, ரைட்? நீங்கள் ஃபங்க்ஷனில் நின்றுவீங்க, உங்களோட கெஸ்ட் அதுக்கு என்ஜாய் பண்ண வரைக்கும் என்ஜாய் பண்ணாட்டி எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த நாள் சொல்லுவாங்க. நாங்கள் ஆன் ஸ்பாட்லேயே அதில் எல்லாம் அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறதால ஒவ்வொரு திங்ஸும் எப்படி எப்படி போகணுன்றதை பார்க்குறோம் உங்களுக்காண்டி. மேக்கிங் ஷூர் உங்களோட கெஸ்ட் நீங்கள் போடுற ஒரு சர்வீஸ் நீங்கள் காசு கொடுத்து தான் போடுறீங்க, அப்போ போடுறீங்களா அதோட சர்வீஸ் அவங்க ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அண்டு we are able to give you that sort of reassurance that எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம், நீங்கள் ஜஸ்ட் அந்த இவெண்ட்டுக்கு வந்து இவெண்ட்டை என்ஜாய் பண்ணினா காணும். ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் will be taken care of. That's it. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கணக்க பிஸ்னஸ் கொடுக்குறபடியாக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸில் you could get a better rate. Yeah, so for example, இப்போ video, photo, those are the most commonly asked things for us. We have preferred vendors that we work with that normally, for example, if their regular package is like, X amount price, so for example, like $5,000, okay, right? That's maybe one video person. Another photo person is maybe like another $3,000 or $4,000. Depending on what you're booking them, they'll give us a certain off. So for example, let's just say a number figure, right? I'll get maybe like $400 off one thing, or maybe get another $200 off another thing. Just by coming to me, you've saved $600 before you start anything. ஸோ அப்போ மற்றது இது ஆட்ஸ் அப். மற்றது இன்னொன்று நான் உங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் கூடி எங்களோட இவெண்ட்ஸுக்கு என்கொயர் பண்ணிக்கு நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், ரைட்? இப்போ கஸ்டமர்ஸ் யோசிக்காத விஷயங்களே சொல்லுவீங்க, இப்படி ஒரு டீக்கி பார் போட்டால் இப்படி இருக்குது, ரைட்? அதுகளை பற்றி ஒரு சொல்கிறீங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஈவெண்ட் ஷுட் பி யூனிக். ஈவன் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பர்த்டே பார்ட்டி செஞ்சாலும் அவங்கள வந்து இப்போ பாய்ஸ்ண்டா பாய்ஸ், கேர்ள்ஸ்ண்டா கேர்ள்ஸ் தீம் இருக்கும். வெட்டிங்ஸ், ரிசப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தீம் இருக்கும். I never like to do like the same thing for two people. என்ன ரீசன்ண்டா நீங்களும் நாளைக்கு அந்த படம் பார்க்கல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அண்ட் ப்ளஸ் யூனிக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம். ஸோ ஃபார் மீ the unique things that I provide to couples, which is a little bit out of the box, is I try to make the experience for the guest experience for the bride and groom. So opposed to just coming in a limo on your wedding day, which is really nice, right? I would tell them to, hey, we can get you like a Rolls Royce Cullinan. Hey, we can get you into like a supercar. Hey, do you want to come in like something fancy? And we put those things
லைக் அவங்களுக்கு முன்னால். ஸோ தட் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பேக்கேஜுக்கு ஆரம் ஹோலாக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா ஹே பேக்கேஜுகள் எல்லாம் வருதுன்னா ஓகேன்னு விடுவாங்க. பட் அந்த பியாண்ட் தட் யோசிச்சு ஒரு ஆக்களோட இருக்கைக்குள்ளேயே எங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இவன் விஷன் என்னவா இருக்குமெண்டு. ஸோ அவங்களோட விஷன் வந்து எந்த வெட்டிங் ஒரு எந்த ஈவெண்ட் வாவண்டு இருக்கணுமெண்டா ஆமாம். நான் அதோட பட்ஜெட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து விட்டால் தான் அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இல்லை நான் வந்து நீங்கள் இவ்வளோ பட்ஜெட் விட்டுருக்கீங்க நீங்கள் இங்கே வரணுமெண்டா எவ்ரி ஒன்ஸ் நாட் ரியலி ஆல் த டைம் அதுக்கேற்ற மாதிரி ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பட்ஜெட்டுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணுவீங்க? கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் வெட்டிங்ஸ் ரிசப்ஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வர்றது? கணக்கு எந்த வருஷங்களில் லைக் நான் நிறைய வெட்டிங்ஸ் நிறைய சாமர்த்திய வீடுகள் நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிஸ்லையும் செஞ்சுருக்கிறோம். யுனிக் ரிமார்க்கபிள் என்றால் வெட்டிங் எல்லாம் செஞ்சுருக்கிறோம். லைக் 1500, 1800, 2000 people weddings. இதில் யுனிக்ன்றதை விட அந்த ஒரு கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மேன் பவர் போட்டு செய்கிறது ஈஸி இல்லை. இது நான் மட்டுமன்று இல்லை, நிறைய இவெண்ட் பிளானர்ஸ் வந்து இப்படி டேக்கிள் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க. உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப். என்னென்னா ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேருக்கு ஹேண்டில் பண்ணுற பார்ட்டி நீங்கள் ஒரு 1000 2000 ரேஞ்சுக்குள்ளே போய் செய்யக்கல த ஹெடேக் இஸ் மோர் ரைட். அதோட ஒர்க் லோட் நீங்கள் எவ்வளோ உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்கிறீங்களன்ற கூட. இப்போ நான் அப்போது சொன்ன மாதிரி ஒவ்வொரு சின்ன திங்கம் வந்து பார்க்கல நீங்கள் 1-2 பார்ப்பீங்க. இதே எல்லாரையும் பார்க்கல இமேஜின் 1000 பீப்புளை சுற்றி பார்க்குறது ஈஸி இல்லை. நீங்களே எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவீங்க ரைட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வெட்டிங் செய்கிறோம்னு சொன்னால் மிருதங்கம் ரைட், ஃபோட்டோகிராஃபர், டிஜே, ஃப்ளவர்ஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்களே செய்வீங்க. ஸோ நார்மலாகவே நாங்கள் வந்து A to Z உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு தேவையான சகலதையும் பேக்கேஜாகவே தருவோம். என்ன ரீசன்ண்டா எங்களுக்கு மீசி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வெண்டர்ஸோட உங்களுக்கு மீசி ஒரு ஆளோடைய கம்யூனிகேட் பண்ணுறது எல்லா வெண்டர்ஸையும் பற்றி. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ஓன் மேக்கப் பர்சன் இருக்குது அல்லது எனக்கு ஓன் ஃபோட்டோகிராஃபர் தெரியுமெண்டா யூர் ஏபிள் டு அகாமடேட் பண்ணியும் செய்வீங்க. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு பேக்கேஜில் தர்றது உங்கள்கிட்ட எதுவும் இருந்துச்சுதாண்டா லைக் இப்போ சர்டன் திங்ஸை வந்து நாங்கள் அப்படியே மைனஸ் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறது கல்யாண வீடுக்கு ஐயர் வந்து பேக்கேஜில் நாங்கள் கொடுக்குறாங்க. சில பேருக்கு அவங்க ஓன் ஐயர் இருப்பாங்க. அப்போ நாங்கள் அதோட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி விடுறது. சில பேர் வந்து இப்போ நாங்கள் பேக்கேஜுக்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஜே கொடுப்போம். சில நேரம் அவங்க ஒரு கசின் ஃப்ரெண்ட் டிஜேயாக இருப்பாங்க. அதுக்கேற்ற சின்ன சின்ன அகாமடேஷன்ஸ் மைனஸ் பண்ணி விட்டு அவங்கள ஆட் பண்ண விட்டு விடுறது. பட் ஸ்டில் நாங்கள் தான் அந்த பொறுப்பு எடுக்கிறோம். அவங்களோட அந்த டே ஆஃப் கம்யூனிகேட் பண்ணி என்னென்ன செய்யணும் என்ன செய்கிறது எல்லாம் காய்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறது எங்களோட ஒரு பொறுப்பில் எடுப்போம். சில பேர் இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இன்டர் ரிலிஜன் மேரேஜ்னு சொன்னால் இப்போ சர்ச் வெட்டிங் செய்வினம், மற்றது ரிசப்ஷன் செய்வினம், இப்போ எந்த ஒரு ஹிந்து வெட்டிங் செய்வினம். அவை எனக்கு உங்களுக்கு சொல்லிச்சினோமோ எங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வேணும் ஓன்லி ஃபார் ரிசப்ஷன்ண்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காமினேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி என்றால் ரிகார்ட்லெஸ் என்ன பார்ட் ஆஃப் யுவர் event வெதர் இட் பி அ ஸ்மால் திங் ஆர் பிக் திங் நான் வந்து எப்பயும் கப்புள்ஸுக்கு சொல்கிறது ஐம் அ டிஸ்போசபிள் பர்சன் டு யூ. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஹையர் பண்ணுறதால வேறு விஷயங்களுக்கு தயங்க தேவையில்லை. Sorry, the voice is really gone. No but, problem. நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப் தேவை என்றாலும் எனி டைம் ஐம் அட் யுவர் டிஸ்போசல். என்ன ரீசன் என்றால் இப்போ ஸ்மால் திங்ஸ் ஆட் அப் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மேபி ஒரு ஸ்மால் திங் இங்கே வந்து ஒரு இவெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே என்னோட காட்சி கொண்டிருக்கிறீங்க வேறு ஒன்று கண்டிக்கலாம் யோசிப்பீங்களா இதெல்லாம் இவங்க செய்வாங்களான்னு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறது. I've had like brides, grooms எனக்கெல்லாம் ஈவன் நைட் பிஃபோர் த இவெண்ட் ஓகே வீட்டு டெக்கரேஷன் செய்ய அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் பார்ப்போம்ண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டேட் ஒரு ஆள் வந்து மகளுக்கு செஞ்சது எனக்கு என்ன மறக்க முடியாது. அண்ட் ஐ திங்க் ஒரு 9:30 or 10 அந்த பிரைட் எனக்கு கால் பண்ணி சொன்னால் ஜே அங்கே செஞ்சு சம் பிக்சர்ஸ் லுக் அட் வாட் திஸ் இஸ் அண்ட் ஒன்று நான் பார்த்துட்டு சொன்னேன் என்ன இது யார் செஞ்சேன். ஓகே மை டேட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதுக்கு பிறகு எந்த ஒரு வெண்டர் ஆளோட கதைச்சு நைட்டா அவனை ப்ளீஸ் ஐ நீட் திஸ் டுமாரோ கணக்கு பிசினஸ் கொடுக்க செய்வினா. இப்போ லாட் ஆஃப் வெண்டர்ஸோட இருக்கிற பழக்கத்துக்கு சம்டைம்ஸ் I'll just go to their warehouse, pick up stuff in my truck, bring it to the client's house, drop it off, bring it to the hall, use it for whatever I need to. And I've built that relationship with them over time. Right. One thing that I've noticed இப்போ நீங்கள் நிற்கிறபடியாக சொல்கிறேன் இப்போ ஒரு 6 months முதல் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுண்டு it was a proposal shoot நடந்தது. ஸோ அப்போ நாங்கள் எல்லோரும் போயிருந்தாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் மட்டும் இன்வைட் பண்ணு. நீங்கள் அந்த ப்ரப்போசல் ஷூட்டை ஆர்கனைஸ் பண்ணிங்க. ஒன் யூனிக் திங் வாஸ்
வந்த எல்லாரும் கெஸ்ட்டுக்கும் அந்தண்டு விடிய போய் ரோஸ் லைக் சின்ன சின்ன ஷோட்டீஸ் எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு ப்ரெசென்ட் பண்ணினீங்க. மற்றது ஈவன் த வே தட் யூ ஹேட் த டெக்கோர் செட் அப் வித் ஆல் த ரோஸ் பெட்டல்ஸ், கேண்டில்ஸ் அண்ட் த சர்ப்ரைஸ் ஃபார் த பிரைட் டு பி எல்லாம் இட் வாஸ் அமேசிங், ரைட்? ஸோ தட் above and beyond service. He's one of my really good friends, let alone vendor who's Stories by Dinesh, or he does wedding photography. Stories by Dinesh avarakku. He's one of my good friends. அவர்தான் உங்களோட wedding shoot பண்ணாரு. Yeah, in the wedding and the friends and நிறைய weddings. எங்களுக்கும் very supportive. He does all of our events. So இப்ப அவன் தனக்கு அப்படி ஒரு யூனிக் ஃபேக்டர் வேணுமென்றோன்னு முதல் கில்டின்ல சேவமென்று கேட்டவன். என்ன பிரச்சனை, கில்டின்ல சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் அவனுக்கு ஒரு அவுட்டோர் செட்டிங் வேணும். நாங்கள் செஞ்ச இடம் உங்களுக்கு தெரியும் வந்தபடியாக அது வந்து no one would think அந்த ஒரு இடத்துல ஒரு ப்ரப்போசல் செய்வாங்கன்றது. பட் அவனோட விஷன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, அவன் அந்த அவுட்டோர் வைப், அந்த நேச்சுரல் நேச்சர், அந்த ஒரு செட்டப், அந்த அதுக்குள்ளேன்றதை வந்து ஐ நியூ ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோத்துக்கும் நான் அந்த ஏரியாக்களை வந்து ஐ ஜஸ்ட் லிவ் இன் தட் ஏரியா அண்ட் இடையில எல்லாம் அதில் வாக்கிங்கள் போயிருக்கலாம், அதுக்குள்ள போயிருக்கிறேன். அப்போ அவனை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரையிலேயே ஹி வாஸ் ஹெசிடன்ட். எங்கடா கொண்டு போகிறேன், ஸ்கூல் எல்லாம் இருக்குது, பார்க்கிங் லாட்ஜுக்குள்ள அதை கொண்டு போகிறேன், இப்படி நடந்துள்ளது. when I showed him the place and said, look, this is the path, இதில் தான் செட் பண்ண போகிறேன், இப்படி செஞ்சால் it'll be big surprise. And even all the stuff he asked me to do that, those are part of the service. இப்போ small service and இப்போ அவனோட வெட்டிங்கும் நாங்கள் தான் செய்கிறோம். அது மட்டும் இல்லை, he didn't ask you to get the food for the guest. No, right? So he told me he wanted some food. Okay. He didn't specify. But you went above and beyond. I want to make sure the whatever we give at the time, because whether it's like how many people, you want to make sure that that impression that they tell back to him is like, oh wow, this was good. அது மட்டும் இல்லை, நான் ரீசென்ட்லி இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் வெட்டிங்குக்கு போயிருக்கேக்கு, one thing that you're good at is mingling with the guest. இப்போ நார்மலாக பார்த்தீங்களோ பேரண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் தான் கெஸ்ட்டோட மிங்கிள் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் போய் கேட்டு ஓகே எல்லாரும் டேக் கேர் பண்ணுறீங்களான்னு சொல்லி சர்வீஸ் எல்லாரையும் மேக் ஷூர் யூர் சர்விங் எவ்ரிபடின்னு சொல்லி அதை ஒரு பொறுப்பாக இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ at the end of the day ஒரு இவெண்ட் செஞ்சால் நாங்களும் அதுக்கேற்ற ஒரு பேமெண்ட்டில் எடுக்கிறது. Part of everything that we do has to reflect on not only அந்த வீட்டுக்காரர் இருந்தால் நாங்கள் வந்து இப்போ எல்லோரும் நினைக்கிற இவெண்ட் பிளான் இருந்தால் ஒரு ரேண்டம் பர்சன் அப்படி இல்லை. அந்த டைம் தட் we're planning out your wedding to the date we're executing your wedding, நாங்கள் வந்து உங்களோட ஒரு சொந்தக்காரர் மாதிரி தான் அந்த இடத்துல நிற்கணும். உங்களோட நான் பார்க்குறேன்னா ரைட், அந்த ஃபேமிலி வந்து உங்களை ஒரு ஃபேமிலி மெம்பரை தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அது நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, ஆக்களோட பல விதங்கள். பட் அது இப்போ லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ சில பேருக்கு நான் வந்து சிப்ளிங்ஸ் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஈவெண்ட்ஸ் வந்து செய்கிறேன் நான். இன்றைக்குல அவங்க இன்றைக்கும் இன்னொரு ஈவெண்ட் இருந்தாலும் ஓகே ஜெயை கிடைக்கணும். பட் அதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு. இந்த டே ஆஃப் இவெண்ட் கோஆர்டினேஷன் சொல்லி அதுண்டா என்னென்று ஒரு விளங்கப்படுத்துறீங்களா? ஸோ இது வந்து லாட் ஆஃப் பீப்புளுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய டே ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இப்படி தானே நீங்கள் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்களா, நீங்கள் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. உங்களோட அந்த பிகினிங் டு எண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஆக்கள் வந்து தான் உண்மையாக உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது தெரியும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செய்கிற ஒரு லட்சம் ஒரு ரியல் எஸ்டேட் டீலுக்கு நீங்கள் எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டீங்க. ஓகே, நான் ஜஸ்ட் வந்து கிளைண்ட்டு சைன் எல்லாத்தையும் பண்ணி நான் கமிஷன் எடுத்தா அப்படி இருக்கும். you're not doing justice. உங்களுக்கு நான் அவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறபடியே அந்த கிளையண்ட் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு செய்கிறது தான். அப்போ திடீரென்று ஒரு நாள் வந்து செய்யக்க கிளையண்ட்டுக்கும் இஸ் நாட் ஃபேர். பட் என்ன நடக்குது, there are really amazing event coordinators and DF coordinators and event planners in our industry. Not to say anything like bad about like anybody. என்னன்னா day of coordination is something that should be handled in just the experience of what I've seen by somebody who knows everything from the beginning to end. Okay. If you want to be a day of coordinator, you need to be part of that process throughout. Day of coordinator அந்த கோஆர்டினேட் பண்ணுவீங்க அந்த மட்டும் வந்து செய்வீங்க. அவனா it's hard, right? It's hard because இப்போ for example நாங்கள் itinerary இப்போ ஒரு வெட்டிங் செய்கிறேன்டா நாங்கள் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம். நாங்கள் முறையில் மாமா யூஸ் பண்ணுறோம். சுமங்கலி பூசை என்ன நடக்கிறது, அந்த சுமங்கலி பூசைக்கு போத் பிரைட் சைட் அண்ட் க்ரூம் சைட் வர்றது. Certain traditional aspects rely on
அந்த லாங்ஜெவிட்டி உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ லைக் நான் எல்லாம் சர்டன் இவெண்ட்ஸில் வந்து அந்த மாமாவையே மாமான்னு கூப்பிடுவேன். அப்போ அவங்க வந்து மாமான்னு உடனே திரும்புவாங்க. தெரியும் அம்மாண்டா அம்மான்னு அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமிலியில ஈவன் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு கூட நீங்க போய் சொல்லுவீங்க இவே தான் முக்கியமான ஆட்கள், ரைட்? இவே கொஞ்சம் கூட கவனிங்கோ, படங்கள் எடுங்கோ, ரைட்? யார் யார் இப்போ சாமத்தி வீடுன்னு சொன்னா மாமா தாய் மாமன் முக்கியம். ஸோ அதுல நீங்க பார்த்து எங்களோட ஓவர் டைமில் வந்து இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த முறையால் இதுகள் நாங்கள் வந்து தெரியாமல் வேறு இப்போ நான் எங்களோட இண்டஸ்ட்ரியில் நான் வேறு கம்யூனிட்டியெல்லாம் செய்யக்கலாம். அவங்களும் இப்படி டே ஆஃப் கோஆர்டினேட்டர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. படாமனி லைக் பஞ்சாபி, ஈவன் லைக் ஹிந்தி வெட்டிங்ஸ் எல்லாம் செய்யலாம். லைக் தே கம். அவங்களுக்கு A to Z வந்து இந்த ஒரு பேப்பரில் இருக்கிறது தான் தெரியும். இந்த பேப்பரில் யாரோ அப்படி என்னவாங்க நாங்கள் தான் ஃபுல்லாகவே எல்லாம் முடிச்சிருப்போம். அவங்க அந்தண்ட வந்து ஓகே இப்படி ஓகே எவ்ரி ஒன் லைன் அப் ஸ்ட்ரெயிட், ஓகே லுக் ஸ்மைல் ஆக்ஷன். யூனோ இப்போ நாங்கள் செய்கிறது சேம் திங், பட் we just do it a little bit more traditionally, right? Have that relationship build. So normally ஒரு ஈவெண்ட் நடக்குதுண்டா பொம்பளை என்டர் பண்ணுறதுலேருந்து மாப்பிள்ளை என்டர் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஃபோட்டோ எல்லாரையும் செட் பண்ணுறதுலேருந்து ஓகே கைஸ் ரெடி லெட்ஸ் கோ டேக் இட், ஓகே கட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆக்கள் விட்டு ஒவ்வொரு திங்ஸ் செய்கிறதுக்கும் நாங்கள் ஆக்களை வந்து அதில் செட் பண்ணி விடுறது. அது மட்டும் இல்லை உங்களோட டீமுக்கு நான் பார்த்துருக்கிறேன், இந்த ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸ் கனவே இருக்கிறேன். நீங்கள் ஒரு லிஸ்ட் உண்டு என்னென்ன டைமுக்கு என்னென்ன நடக்குது, ரைட்? பிரேக்ஃபாஸ்ட் இந்த டைமுக்கு சர்வ் பண்ணுவோம், என்ன நடக்குது, இப்போ சாரி மாற்றுறது, எல்லா டீட்டெயிலாக ஐட்டனரி போட்டு வச்சுருப்பீங்க, ரைட்? ஏன்னா ஒவ்வொரு இப்போ வெட்டிங் அண்ட் டேக்கில் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், ரைட்? இட்ஸ் லைக் if you miss that time you can apologize to give them back that, oh sorry we couldn't do it, right? So எப்பயும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணி பஃபர் டைம் எல்லாம் விடுறேன் நான். So that for example if we're running late ஒரு இடத்துல I have some cover up in another spot. So we're never really running late. Okay. And எங்களோட டீமுக்கு எல்லாரும் அந்த சேம் பேஜில் இருக்கீங்கள நோ மேட்டர் என்ன ஒரு இடத்துல வந்து அது லேக் ஆகினாலும் அவங்களுக்கு மட்டும் தெரியும், இந்த டீம் என்னோட ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தெரியும், ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு லேக் ஆகிட்டது, இந்த இடத்துல இருக்குது, லெட்ஸ் மேக் இட் அப், ரைட்? ஸோ அது ஒரு கீ திங். இப்போ ரிசப்ஷன் பர்த்டே இதில் செய்யல டைம் எல்லாம் பெரிய இது இல்லை. we have the whole night to party away. But when it comes to weddings and when it comes to even Samadhi weddings, it's all about time, because you don't want to do an event in the morning, have people come there at like for example 8 in the morning and wait till 3 o'clock to eat. அதான் இப்போ சாப்பாடு வெரி குட் செக்வே. நீங்கள் நல்லா சமைப்பீங்க, நான் உங்களோட வீட்டை வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறோம், ரைட்? யூர் பிக் ஆன் ஃபுட், ரைட்? இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், லைவ் ஃபுட் ஸ்டேஷன், கேள்விப்படாத ஃபுட்டு எல்லாம் லைவாக செய்து கொடுக்குறீங்க, அதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Live food is something I generally just started from my own clients. Okay. Right? Because in my past I've been working with other people. I have a passion for food. And I have a good, like really good friend. He's my best friend that's been kind of supporting me through that life food journey. And because I started doing that, it opened a lot of new doors. So it started from me just frying appetizers to keep my clients fresh. Give fresh food, like நீங்களே சமைப்பீங்களா அதுல? And sometimes on the rush like for me it's not just about the coat. Like if I need to get down and do something, I'll take off my coat, I'll work with my staff, because at the end of the day when I do that, not only does my staff have that backup from me as a boss, right, to be like, hey, he's helping us to get this job done, but also my client knows I'm putting that effort to make sure. So this all started with me just wanting to give my clients, guests, hot appetizers. It started with that. I used to fry basic things like spring rolls, shrimp, basic things. Then I slowly started thinking, hey, if I can fry this and I have the kitchen access at the hall, why not try to grow this a little bit and make things unique? So I started doing more apps. I started doing bites. Then I started doing the actual live stations. I've had live station experience with my past, with one of my other friends that I used to work with. Okay. And after that just gave me the extra boost to kind of do this on my own. And adapadi senjikondu indeki almost proud ah sollalam, almost about 27 live stations, vidhamana live stations, from Western, Sri Lankan, sweet, desserts, over variety liyum, appetizers, bar bites la ஈவன் சில ஸ்டாஃப் வந்து எங்களோட கம்யூனிட்டிலேயே சம்மந்தம் இல்லாமல் பட் இப்போதைய ட்ரெண்டில் இருக்கிற லைவ் ஸ்டேஷன் நிறைய சொல்லுங்க கொஞ்சம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பானிபூரி ஸ்டேஷன் எல்லாம் சேர்ந்தாங்க லைவாக பார் மாதிரியே செட் பண்ணியிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம். வி டூ இப்போ ஃபுல் பார் பைட் ஸ்டேஷனில் வந்து லாப்ஸ்டர், lamb chop, டைகர் ஷ்ரிம்ப், மசில்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக டெவல் பண்ணி ஸ்டைலில் கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. பாஸ்தா ஸ்டேஷன் செய்கிறாங்க, புட்டு ஸ்டேஷன் செய்கிறாங்க, மெக்சிகன் ஸ்டேஷன் செய்கிறாங்க. And then we do all sorts of desserts, from Western pastries
கேக்ஸ் எல்லாம் பட் இப்படி ஒரு செய்றாங்க. யுனிக்கா ஒரு சாப்பாடு லைவா செய்யணும்னு சொல்லி கிளையண்ட் கேட்டா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ நிறைய இன்ஸ்டன்ஸில் அப்படி நடக்கிறேன்டா. ஃபுட் வந்து தான் ஓன்லி இண்டஸ்ட்ரி, எல்லாரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகே. எந்த இண்டஸ்ட்ரிலையும் இப்போ இந்த ஃபோன்ண்டா ஐஃபோனை தந்தால் உங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ தான் ஐஃபோன்ன்றது. ஆனால் ஃபுட்டண்டா ஒவ்வொருத்தந்த டேஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டஃப் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நானும் வந்து அந்தளவு ஒரு ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறபடியாக அவங்க கேட்கும் பொழுது பயப்படாமல் ஓம்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோத்துக்கும் காரணம் நான் இல்லை, என் டீம். ஓகே. அவ்வளோத்துக்கு ஒரு எனக்கு சப்போர்ட் இருக்கிறபடியாக அந்த கான்ஃபிடென்ஸில் நான் ஆக்களுக்கு செய்யலாம்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது வெட்டிங்ஸ் ரிசப்ஷன்ஸ் அதுகளுக்கு? லைக் வாட் டு யூ மீன் பை லைக் கரண்ட்லி இப்போ டிஃப்ரெண்ட் ஒவ்வொருக்கும் ஒரு சீசனுக்கு மாறிக்கொண்டு போகும், ரைட்? ஸோ இப்போ கன பேர் முந்தி ரிசப்ஷன் எல்லாம் நல்ல கிராண்டாக செய்துச்சுனா, ரைட்? இப்போ இந்த சில பேர் அந்த மேண்டி பார்ட்டி, அந்த இந்தியன் ஃபியூஷன் மாதிரி செய்யணும், அதுகளெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கா? ஸோ இப்போ வெட்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வெட்டிங்ஸை வந்து சேம் ஸ்கேலில் செய்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்டர் கோவிட் வி டிட் சி ஒரு கொஞ்சம் டீக்ரீஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ். ரிசப்ஷனை வந்து செய்கிறாங்களன்னு இல்லை, மோர் இன்டிமேட்டாக செய்கிறாங்க. ஸோ இப்போ அதுதான் எங்களுக்கு பிக்கஸ்ட் ஹேர்டல். இப்போ சம்டைம்ஸ் ரிசப்ஷன் செய்யக்கல வி ஹவ் ரிசப்ஷன்ஸ் தட் ஹேப்பன் வேர் பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பிக்சர் எடுப்பாங்க, ரெண்டுவாங்க, தென் இஸ் ஜஸ்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் செய்கிறது. ஸோ இதெல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஹவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய லாஃப் ஸ்பேஸோட ஒர்க் பண்ணாங்க. முந்தி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கல பேங்க்வெட் ஹால், கன்வென்ஷன் சென்டர், இது ரெண்டும் தான். இப்போ எங்களோட இந்த டைமண்ட் எவென்ட்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். வி ஒர்க் வித் அ லாட் ஆஃப் லாஃப் ஸ்பேசஸ். நிறைய தமிழ் பீப்புள் இருக்கிறாங்க. ஹவுஸில் எல்லாம் ஏர்பிஎன்பிக்கு விடுறவங்க பார்ட்டிஸுக்கு, அவுட்டோர் இவெண்ட் ஸ்பேஸ், அவுட்டோர் இவெண்ட் ஸ்பேசஸோட சேர்த்து வீடுகளும் இருக்கும். ஆனால் என்ன அவங்களுக்கு அந்த ஏர்பிஎன்பியை தவிர்த்து வேறு சேனல் இல்லை கொடுக்கறதுக்கு. அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு இவெண்ட் பிளானர் வந்து இப்போ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண படைக்கல கதைச்சு அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அதெல்லாம் அவங்களோட நெட்ஒர்க்கில் இப்போ வச்சிருக்கிறபடியா இப்படி மோர் இன்டிமேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 people செய்கிறீங்கன்னா முந்தி என்ன பேங்க்வெட் ஹாலை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? இப்போ எங்கள்கிட்ட நிறைய சின்ன இவெண்ட் ஸ்பேசஸ் இருக்குது ஆக்கள் செய்யக்கூடிய மாதிரி. ஸோ அந்த ஒரு வாய்டை இப்போ ஃபில் பண்ணுறோம் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியில். அப்படியான இடங்களை கொடுத்து இப்போ அதே ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுது. ஸோ மோர் கப்புள்ஸுக்கு அந்த இன்டிமேட் ஃபீலிங் பிடிச்சி கொண்டுட்டுது. வெட்டிங்கை கிராண்டாக எல்லாரோடையும் செய்கிறோம். ரிசப்ஷன் ஐ வாண்ட் டூ இந்த ஒரு க்ளோஸ் பீப்புளோட மட்டும் என்று வரும்பொழுது we've seen that trend is recently inclining, right? So not to say that reception hall நடக்கல, நிறைய நடக்கிறது. ஆனால் இப்படி செய்கிறதும் ஈக்குவலாக போய்கொண்டிருக்கு. என்னடா ஐ திங்க் ரிசப்ஷனுக்கு வயது போன ஆட்களை இப்போ ஈவன் நானே கெட்டிங் தேர். இப்போ எனக்கு க்ளோஸ்ன்னு சொன்னால் ரிசப்ஷனுக்கு போவேன், இல்லாட்டி இன்வைட் பண்ணாட்டி ஐம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன், வெட்டிங்கு போயிட்டு வந்துடுவேன், ரைட்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் மோர் டு ஹேவ் ஃபன். அப்போ முந்தைய போல் கிராண்டாக செய்யாமல் இருக்கிறத இப்போ இந்த வருஷம் இப்போ உங்களோட யங் கப்பல்ஸ் இப்போ இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் புக் பண்ண போயிடும் உங்களேன்னு சொன்னேன். ஒரு கீ டேக் அவேஸ், ஒரு கப்பல் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பீங்களா? என்ன மாதிரி அவன் இந்த வெட்டிங்ஸ் மற்றது இஃப் இஸ் இன்டர்ஃபேத் மேரேஜ், ரைட்? என்ன மாதிரி அதை கோஆர்டினேட் பண்ணணும், என்ன மாதிரி என்ன எக்ஸ்பெக்டேஷனோட செய்யணும்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏற்ற வேலை செய்கிற ஒரு ஆள் வேணும், ஓகே, ரைட்? அப்போயுமே இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் வீடு டீல் செய்யும் பொழுது லோயரும் ஏஜென்ட்டும் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வேலை செஞ்சால் தான் அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு பிரயோசனம். தெரியும் ஆப்போசிட் பார்ட்டின்ற ஏஜென்ட்டையும் லோயரையும் உங்களுக்கு வேலை செஞ்சா வேலை நடக்காது, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இப்போ சர்டன் திங்ஸ் இப்போத்திய ட்ரெண்டில் வந்து எல்லாரும் எல்லாத்துலேயும் வந்து செஞ்சு கொண்டு வராங்க. லைக் எங்களோட கம்யூனிட்டிலேயே டெக்கோர் செய்கிறாள், இவெண்ட் பிளானிங் செய்யுது, இவெண்ட் பிளானிங் செய்கிறாள், வந்து கேட்ரிங் செய்யுது, டிஜே செய்கிறவன், ஏவி செய்கிறான், வீடியோ செய்கிறவன், ஃபோட்டோ செய்கிறான், அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இப்படி பிளான் பண்ணிக்கல ஒரு ஈஸியாக ஒரு அண்ட் ப்ளஸ் ஒரு இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும். ஒரு ஆளை நீங்கள் ஹையர் பண்ணி ஒரு ஈவெண்ட் பிளானரோ கோஆர்டினேட்டரோ பிகினிங்லேருந்தே ஹையர் பண்ணி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் செஞ்சு இப்போ நாங்கள் எல்லாம் விஷ் லிஸ்ட் செய்கிறது அதை விட பிகினிங்லேயே நாங்கள் கலர் பேலட்ஸ், எனி பின்ட்ரெஸ்ட் லைக் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் சொல்லி வேண்டிக் கொள்வது என்னென்னா இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அவைகளுக்கு அப்படி அந்த விஷனை கொண்டு போகிறேன்றது. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் கெட் தட் ட்ரீம் வெட்டிங், ரைட்? உங்களுக்கு அந்த ஈவன் பேரண்ட்ஸுக்கும் இப்போ இது நிறைய பேரண்ட்ஸும் பார்க்குறோம் உங்களோட பாட்காஸ்ட். ஸோ பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறோம், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களாண்டா நீங்கள் பிகினிங்லேயே ஒரு ஆளை வந்து பிடிச்சி ஃபைன் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் வேணுமென்றதை விட்டு விடையக்கல
உங்களுக்கு தான் ரிலாக்ஸ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேடிக்கொண்டிருக்க தேவையில்லை, அடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. ஓகே. அவையிலே உங்களுக்கு அப்ளை தருவாங்க. இப்போ நான் மட்டும்தான் இங்கே இவெண்ட் பிளானர் இல்லை, எத்தனையோ வெரி குட் இவெண்ட் பிளானர்ஸ் இருக்கிறாங்க, எங்களை விட ஓல்டரான இவெண்ட் பிளானர்ஸ் இருக்கிறாங்க, தட் பின் டூயிங் திஸ் ஃபார் ஏஜஸ். அவங்கள்ட்டையும் அதான் லேர்ன் பண்ணான். எல்லாத்துக்குலேயும் நாங்கள் வந்து செப்பரேட்டாக போகும் பொழுது எங்களுக்கு தான் அந்த ஹெடேக் கூட சம்டைம்ஸ் இருக்கிறது. ஒண்டா வரைக்கில் ஸ்மூத் ப்ராசஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கொண்டு போவாங்கண்டா உங்களோட பட்ஜெட். அதான் முக்கியம். உங்களோட பட்ஜெட் நாங்கள் இப்போ வரைக்க பட்ஜெட்டை சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெண்டர்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏனெண்டா இப்போ இண்டஸ்ட்ரியில் லைக் ஐ செட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெண்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் ஒவ்வொரு பட்ஜெட்ன்றதை விட ஒவ்வொரு ஆக்கள் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒரு 5 பேர் 6 பேர் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பார்க்குற கிளையண்ட்டுக்கும் இப்போ வந்து ஒரு வெரைட்டி தெரியுது. நீங்களா சூஸ் பண்ண தேவையில்லை, இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க. என்னடா என்ன ரீசன்டா இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன் வந்து மேபி ஓகே, ஹே ஐ ரெக்கமெண்ட் திஸ் டு யூ, ஆனால் இப்போ நான் அதை தவிர்த்து ஹே திஸ் இஸ் த காய் யூ ஹேவ் டு கோ வித் அண்ட் புஷ் பண்ணுறேன். என்ன ரீசன்டா பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஒவ்வொருத்தனுக்கும் ஆப்ஷன் கொடுக்கல அவன் செலெக்ஷனில் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணுவேன். Okay. So, for example, if they like, I show them like 5 different types of decor. They may be like one type of decor, one part of this, another part of another decor they might like. So it's my job now how I can fuse this together by talking to 2 vendors. Okay. Right? In those cases, அதுகள் தான் உங்களுக்கு வந்து ரியலி சாதாரணமாக வேலை செய்யும். ஏனெண்டா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு வருது. எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்? ஒரு 1 year அட்வான்ஸா, 6 months அட்வான்ஸா? எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயருக்கு ஏற்கனவே பீப்புள் திஸ் இயர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த இயருக்கும் நம்ப மாட்டீங்க, இப்போ ஷார்ட் நோட்டீஸ்லாம் அவங்களுக்கு லைக் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் இருக்க தக்கனியாக காண்டாக்ட் பண்ணுறவங்க. நீங்கள் எப்போ வந்து வெட்டிங் செய்ய போகிறீங்களன்னு டிசைட் பண்ணுறீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் திஸ் பி ஒரு க்ரூம் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ, இல்லை ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வெட்டிங் பிளான் பண்ணுறாங்களோ, இல்லை கிட்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, விச் எவர் இட் இஸ், அந்த பிகினிங் when you realize இது செய்ய போகிறீங்களாண்டேக்கலையே ஒரு ஆளோட சும்மா நீங்கள் கழிச்சு கொள்ளலாம். என்னென்னா அதுக்கு முதலே நீங்கள் மெரி பண்ணுறதுக்கு முதலே நீங்கள் அப்போதை பாயிண்ட் பண்ண மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஸோ ப்ரப்போசலில் இருந்து எல்லாம் மெஹந்தி பார்ட்டி, ஹல்தி, எங்கடையாக இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் மற்ற கம்யூனிட்டிலையும் நாங்கள் செஞ்சு பழகி இருக்கிறோம் இதில் பற்றி. நீங்கள் மல்டி கல்ச்சரல், இப்போ நீங்கள் தமிழாக்களோட மட்டும் வேலை செய்கிறீங்க இல்லை, லைக் இப்போ தமிழ் ஈவெண்ட் செய்கிற நாங்கள், பஞ்சாபி ஈவெண்ட்ஸ் எங்களுக்கு வர்றது, பஞ்சாபி கம்யூனிட்டியில் இருந்து, பாகிஸ்தானி கம்யூனிட்டியில இருந்து எல்லாம் வர்றது, அப்படி கொஞ்சம் மிக்ஸ் மேட்சாக வர்றது. இப்போ எங்களோட ரிஃபரலில் தான் மோஸ்ட்லி இப்போ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து வர்றதை விட நான் ஒரு ஃபங்க்ஷனில் செய்யக்கலையும் ஒரு கப்புள்ஸ் எங்களை ரெஃபர் பண்ணிக்கலையும் வர்ற ரெஃபரில் தான் இன்று வரைக்கும் இத்தனை வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கோம். And that's the best way. The best source of business is always referral. And நாங்களும் அதே தான் ரெஃபர் பண்ணிக்கல வெண்டர்ஸை. We want to be able to refer to you reputable vendors that are in the industry. அவங்க வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தரக்கூடிய ஆக்களை தான் நாங்களும் காட்டுவோம். ஓகே, ரைட். ரெண்டேக்கில் உங்களுக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், இவனங்களுக்கு தேவையானது அவளத்தையும் பார்ப்பார். அவ்வளோதான். பட் நீங்கள் சொன்னீங்க டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ். அப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங் செய்கிறேன்டா என்ன மாதிரி அது கோஆர்டினேட் பண்ணுறது? இவ்வளோ வருஷத்துக்கு முதல் அட்வான்ஸ் லைக் டெஸ்டினேஷன் லொக்கேஷன்ஸ் பார்க்குறது, அதை எப்படி பார்க்குறது? ரிமோட் லொக்கேஷனாக ரைட், அப்படி என்ன அதை பற்றி ஒரு விளங்கப்படுத்துறீங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து we're expanding into doing destination weddings. அப்படி என்றால் Caribbean countries. Okay. So Mexico, Jamaica, Dominican Republic, Costa Rica, இப்படியான லைக் டெஸ்டினேஷன்ஸ் எல்லாம் போய் உங்களுக்கு ரிசோர்ட்ஸோட கான்டாக்ட்ஸ் இருக்குமா? ஸோ இப்போ நாங்கள் அதை தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்டா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆல் எக்ஸ்க்ளூசிவ் வெக்கேஷன் போய்க்கலாம் ரியூக்கு, உங்களுக்கு எப்படி அந்த 5 days வந்து ஒரு பேக்கேஜ் தர்றாங்களோ அதே மாதிரி அந்த 5 days பேக்கேஜோடு சேர்த்து இந்த வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ நீங்கள் வந்து அந்த பீச் ஃப்ரண்ட்டில் வச்சு வெட்டிங் செய்யணுமெண்டா வெட்டிங் செய்யலாம். நீங்கள் அதோடு சேர்த்து உங்களோட கெஸ்ட்டை வந்து எப்படி கேட்டர் பண்ணணுமோ, ஃப்ரம் ஃபுட் டு டெக்கரேஷன் டு செட்டப் டு டிஜே, அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கிற அவ்வளோ வெண்டர்ஸையும் நாங்கள் அந்த ஒரு கண்ட்ரியில் கொண்டு போய் வச்சு செய்வோம். அப்போ இங்கே இப்போ ஐயர் எல்லாம் அங்கே இங்கே இருந்து அங்கே கொண்டு போகிறது. ஓகே, ரைட். ஸோ அந்த காஸ்ட் இருக்குது. பட் அகேன் வீவ் சீன் இப்போ பாஸ்டில் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் அண்டேக்கில் அது மோர் இன்டிமேட். இப்போ இங்கே செய்கிற மாதிரி 1000 people டெஸ்டினேஷன் வெட்டிங் செய்ய அம்பானி மாதிரி தான் செய்யணும். ஆனால் இப்போ ஸ்மாலர் க்ரௌட்ஸ் அண்டேக்கில் ஐ மீன் லைக் காஸ்ட் இஸ் தி சேம். இங்கே 1000 பேருக்கு செய்யணும், அப்போ அங்கே கொஞ்சம் பேருக்கு செய்ய அப்படியே இல்லை. பட் லைக் இப்போ அங்கே நீங்கள் வந்து ஒரு 50 மேபி மேக்ஸிமம் உங்களோட க்ளோசஸ்ட் ஃபேமிலி என்ற ஒரு 75-100 செய்யக்கல
அந்த காஸ்ட் வில் கைண்ட் லைக் ஆஃப்செட் காஸ்ட் ஹியர் பிகாஸ் இப்போ நீங்கள் பார்க்கணும்னா உங்களோட வெட்டிங் காஸ்ட் இப்போ வெக்கேஷன் 5 days எல்லாருக்கும் வெக்கேஷன் ரைட் அதான் வர்றாங்களுக்கு வெக்கேஷன் வெக்கேஷன் 5 days அதை விட உங்களோட வெட்டிங் காஸ்ட் ஸோ இப்போ அங்கே அந்தந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து இப்போ வி ஹாவ் சம் பீப்புள் தட் லோக்கல் பீப்புளோட ஒர்க் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட தமிழ் வெட்டிங் செய்கிறேன்டா இப்படி மிரக்கறியல் சமைக்கணும் அப்போ இங்கேருந்து நாங்கள் குக் பண்ணுவோம் அங்கே வந்து வி நீட் டு பி ஏபிள் டு கெட் த ஃபெசிலிட்டி ஆமாம் மற்றது இன்க்ரீடியன்ஸ் அது எல்லாம் எடுக்கக்கூடிய ஈவினிங் பார்ட்டி ரிசப்ஷன்டா வி நீட் 100% மட்டன் கறி மட்டன் கறிண்டா இங்கேருந்தே தூளல் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே செட் பண்ணால் தான் அது ஒரு மட்டன் கறியாக வேறு இல்லாட்டி அங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்சிகன் தூளை வந்து மட்டன் கறி செய்ய வச்சா சாப்பிடவே முடியாது ஸோ இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து it'll add up because இது நீங்கள் ஸ்மாலர் க்ரௌட் செய்யலையும் you are able to spend that money to get that experience. Okay. You know, and this year the reason why we're looking into it is because we're getting inquiries for people that are also asking us in US or also asking us in UK, also asking in like Montreal. அப்படி வேறு இடங்களுக்கும் போக சொல்லிக்கல இப்போவே நாங்கள் அந்த ஒரு இதுக்குள்ள போகிற மண்டைக்குள்ள இதையும் டச் பேஸ் பண்ணோம்னா pretty much you need to get a license to do that. Right? வேறு வெட்டிங் இவெண்ட்ஸ் அதுகளை பற்றி அல்லது இவெண்ட் பிளானிங்கை பற்றி சொல்ல போகிறீங்களா அதுக்கு மற்ற டாபிக்கு போக முன்ன event planning is something that again it's the heart and soul of your event. Okay. உங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பிளான் பண்ணிக்கல நீங்கள் உங்களோட ஒரு அந்த டேயை வந்து லைக் யூனோ இட்ஸ் தட் மூமெண்ட் ரைட் அந்த மூமெண்ட்டை வந்து எப்பயும் வந்து யூ லுக் டு சேரிஷ் தட் அப்படி வீடியோ ஃபோட்டோ. So we create that sort of or a cinematic experience, or not just the itinerary for it. And the overall from the you'll show in the clips that you guys have of my weddings. And the brides எல்லாம் நடந்து வரையில எல்லாம் வந்து அந்த ஸ்மோக் அடிக்கிறது ஸ்பார்க்லர் போடுறது அந்த overall things is that it makes them look back at the video and be like, oh wow, this is how I looked when I walked down the aisle. You know, grooms, even like you'd be surprised. I tell all the grooms, even myself, when I saw my wife walk down the aisle, I teared up. They marry all my grooms teared up. Adalla, when you look back at it, gives you that emotional touch. That can only come from planning. அதான் இப்போ நாங்கள் இப்போ அந்த மூட்டம் நான் கல்யாணம் செய்ய மூட்டம் பெருசாக வெட்டிங் பிளானிங் அண்டு இப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் ஒன்றும் இல்லை அப்போ நாங்களாக செய்ய போய் டுக் லாட் ஆஃப் டைம் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ரன்னிங் அரவுண்ட் ஹால்ஸ் பார்த்து வெண்டர்ஸ் பார்த்து ஹால் கடைசியம் கேன்சல் பண்ணிச்சிடும் அப்போ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரைட் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் யூ டேக்கிங் தட் அவே ஃப்ரம் இப்போ தெரியாது பட் நார்மலாக யூ see a lot of gray hair. It comes with the job. இப்போ நான் செய்கிற தொழிலில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. எனக்கு அதை பழகிட்டது இத்தனை வருஷமாக செஞ்சு ஒவ்வொரு ஆக்களோட வேலை செஞ்சு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் என்டியூர் பண்ணி அவங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணி அப்படி ஹெல்ப் பண்ணி ஒரு பில்லராக நிற்கல. A lot of people they like to have us like there because அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டேக் அவே பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட்டாவோ கப்பலாவோ பேரண்ட்ஸாவோ ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா நாங்கள் அந்த ஒரு இடத்துக்குள்ள அவ்வளோத்தையும் உங்களுக்கு நின்று உங்களுடைய ஒரு ஆள் மாதிரி நிற்கல உங்களுக்காண்டி தான் we're doing everything. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோனையும் you'd be surprised how many couples I run into, how many couples I talk to. நான் எல்லாம் some couples I just see அவங்களே flag down பண்ணுவாங்க, hey Jay, you know, even அவங்களோட வெட்டிங்குக்கு வந்த ஆக்கள் கூடி எங்களை கண்டு காய்ச்சி செய்கிறது because we leave that impression. அந்த உங்களோட ஒரு வீட்டு ஆள் மாதிரி டக்க நின்று செஞ்சு ரங்கி செஞ்சாதான் எந்த வேலையிலையும் நீங்கள் வந்து உங்களோட ஒரு க்ரோத்தை காட்டலாம் ரைட். சில பேர் பஸ்ஸாக இருப்பாங்க ஒர்க்கர்ஸை வச்சு செய்வாங்க. ஒர்க்கர்ஸாக இருந்து வந்தாக்கள் தான் நானெல்லாம் ஒரு வெரி ரெப்யூட்டபிள் டெக்கோர் வெண்டர். அவர்கிட்ட பேரை நான் சொல்ல மாட்டேன், இதை சொன்னோடனே அவருக்கு தெரியும். அவரோட நான் ஒர்க் பண்ணினான் ஒரு சர்வராக. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப்பில் ஒரு பார்ட்டியில் நிற்கிறேன்டா அவரோட சர்வராக வேலை செஞ்சேன் நான் அவர்கிட்ட பார்ட்டிக்கு. அப்படி சர்வராக வேலை செஞ்சு அவர் பிறகு அந்த சர்வர் எல்லாருக்கும் நான் வடிவாக வேலை கோஆர்டினேட் பண்ணிட்டு சர்வரை கோஆர்டினேட் பண்ண விட்டார். சர்வரை கோஆர்டினேட் பண்ணி அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி கொண்டு வந்து அதில் இருந்து க்ரோ பண்ணி அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்து இப்போ நான் ஒரு பாயிண்ட் மை லைஃப்பில் வந்து டிஜே செஞ்சுருக்கேன். ஒரு பாயிண்ட் மை லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் தான் எம்சி வந்தது. அதை பற்றி தான் அடுத்ததாக கதை மட்டும்தான் எம்சி. உண்மையாக நீங்கள் நிற்கிறபடியே சொல்ல இல்லை யூர் அமேசிங் அட் எம்சி ரைட். அப்படியா இல்லை so many people in this industry that do way better than me. Even I look up to so many people in this industry.
right? Like you guys all know, there's nothing for me to say. எப்பயும் ஒரு தொழிலையும் எங்களை விட பெட்டராக ஆக்கள் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் என்னென்று க்ரோ பண்ணணும்னு பார்க்கணும் வழியே நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு நாள் இல்லை நீங்கள் பெஸ்ட் ஐம் சேயிங் இட் பிகாஸ் எங்கட ஒரு ஃபேமிலி இவெண்ட்டுக்கு எம்சி பண்ணினீங்க அப்போ எங்கட இல்லாசன சைட் அப்போ நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சினான் சொன்னான் இந்த இதுக்கு இவெண்ட்ஸ் எம்சி பண்ண ஐ செட் அந்த க்ரௌட்டை ஃபன் ஆக்க முடியும்னு சொன்னால் இது வந்து வெரி ப்ரொஃபஷனல் க்ரௌட் ரைட் ஐ செட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யூ டிட் இட் ரைட் யூ மேக் இட் ரியலி ஃபன் என்ஜாயபிள் ஃபார் அந்த ஆடியன்ஸுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் நான் எல்லாம் எம்சிசிஏக்கில் வந்து we don't just do MC, we have to coordinate as well too. Okay. Right? ஆக்களை பார்க்கணும், ஒரு மெஜிஷியன் வருதோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் வருதோ பெர்ஃபார்மர் வருதோ சாப்பாடு கொடுக்க போகிறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து கூட தான் எம்சி பண்ணணும். இப்போ அந்த ஒரு ஃபன் ஆஸ்பெக்ட் எனக்கு தர்ற ஸ்லாட் வந்து மேபி ஒரு இப்போ 6 o'clock 7 o'clock இவெண்ட்டுண்டா ஒரு 9 o'clock டின்னர் வரைக்கும் தான். அந்த ஒரு 4 hours தான் நாங்களும் எங்கட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக காட்ட முடியும். ஸோ அன்றைக்குள்ள எவ்வளோ வித்தியாசமாக செய்யலுமோ ஃப்ரம் த கேம்ஸ், த வே வி டாக், த வே வி இன்கார்பரேட் பீப்புள் தட் ஆர் பார்ட் ஆஃப் தி இவெண்ட். இப்போ அந்த இவெண்ட்டுக்கு வர்ற ஆக்கள் எல்லாரும் சும்மா கதிரையிலிருந்து கையை கட்டிக்கொண்டு ஃபன் இருக்காது. கொஞ்சம் எழுப்பி ஆக்கலண்டு முதலே யார் ஆக்கலண்டு தெரியக்கல ஒரு மாமாவோ அவரை புல் பண்ணுவேன். சரியோ ஒரு ஆள் வராட்டி டக்குண்டு மைக் எடுத்து சொல்லுவேன், ஆல்ரைட் கைஸ் எல்லாரும் அவருக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் ரைட் அவே எல்லாரும் கை தட்டுவாங்க, they have no choice, you have to come, right? ஸோ அப்படி கொஞ்சம் அந்த ஃபன் ஃபேக்டர் செய்கிறதால வந்து we make the party live. you'll be surprised. ஒவ்வொரு கேமும் எல்லாம் செஞ்சு இப்போ நான் நிறைய ஷோவால் பார்க்குறேன். நான் இப்படி whether it be on just regular TV or even Vijay TV. இப்போ ரீசன்ட்லி இந்தியாவுக்கு போய் விஜய் டிவி ஒரு செட்டுக்கு போனீங்கன்னு சொன்னீங்க. ஜோடி ஆர் யூ ரெடி ஓகே ஓகே போய் பார்த்து நாங்கள் பட் அப்படியெல்லாம் பார்த்து அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா நீங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்து அந்த மியூசிக் கெஸ் பண்ணுறதெல்லாம் எல்லா ஆடியன்ஸும் இன்டராக்டிவாக இருப்பாங்க, இந்த எல்லாரும் இந்த கேம் ஷோவில் பார்க்குறது. ஸோ அன்றைக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேம் என்னன்னா நம்ப மாட்டீங்க 2 contestant நிப்பான் விளையாடுறதுக்கு முழு ஆடியன்ஸும் சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த பாட்டை போட்டுட்டு அந்த 2 பேர் இருக்க நீங்கள் யார் முதல் கெஸ் பண்ணுற அந்த பாட்டு இடையில இருந்து போடுவோம், அந்த இடையில இருந்து போடுற பாட்டை கெஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை வேறு ஒரு எம்சிஸும் அப்படி அதை செய்து நான் பார்த்தது இல்லை. அது இப்போ வேறு ஒருத்தரும் செய்யலேன்றது இல்லை, மேபி அ பார்ட்டி ஆர் சம்திங் தட் யூ பின் டு சம்திங் தே டூ டிஃப்ரெண்ட்லி. பட் நான் அந்த ஒரு ஃபேக்டர் இல்லை, மோர் இன்டராக்டிவ். என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செய்யல, மோர் பீப்புள் will be willing to watch and to participate. ஸோ இதில் ஒரு 4 பேர் நிற்பாங்க, அதில் கண்டிப்பாக இதில் இருந்தே பாட்டு சொல்லுவாங்க, இதுதான் பாட்டு ஓடி போயிடு you know. But again, these fun things didn't come to me without help. உண்மையா I have like the one thing நான் சொல்லுவேன், நான் பிளஸ்ட்ன்றதை என்னை சுற்றி வர இருக்கிற ஆக்கள், whether it be and people who do video photo, people who do decor, people who do DJ. இப்போ டிஜே என்னும் பொழுது நான் டிஜேயோட வந்து சிங்க் ஆகினா தான் ஒரு எம்சி அந்த ஒரு பார்ட்டியே களைகட்டிக்கொண்டு போவோம். 2 சிங்காட்டி சரி வராது. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், ஒன் ஆஃப் மை ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ், டிஜே செய்கிறவர். அவரே எனக்கு நிறைய ஐடியாஸ் தருவார். மச்சி இப்படி செஞ்சுப்பார், மச்சி அப்படி செஞ்சுப்பார், மச்சி இந்த கேமில் வந்து ட்ரை பண்ணிப்பார், இந்த க்ரௌடுக்கு இப்படி ட்ரை பண்ணு. ஈவன் சம் க்ரௌட்ஸ் நாங்கள் கொஞ்சம் ஷையாக இருப்போம். இப்போ அடல்ட் கேம்ஸ் கப்புள்ஸ் கேம்ஸ்னு வரும்பொழுது கொஞ்சம் வி கெட் கைண்ட் ஆஃப் இன்டிமேட், ரைட்? ஸோ இன்றைக்கில் வந்து அப்படியான திங்ஸ் எல்லா க்ரௌட்ஸோடையும் சரி வராது. ஸோ இவங்களுக்கு அந்த க்ரௌட்ஸ் முதலே தெரியும் இன்றைக்கில் கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க, இப்படி செய், இவனை இப்படி சொல்லு, இப்படி ஆட விடு. என்னோட we make that judgment based on அந்த க்ரௌட். ரைட்? ஸோ நல்ல ஒரு ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு இவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் எனக்கு இந்த ஐடியாஸ் வர்றது. ஸோ இவென்ட் பிளானிங் சைட் நீங்கள் எம்சிஏயும் உங்களை செப்பரேட்டாக ஹையர் பண்ணலாம். யா எம்சிஆவோ இல்லை சோ கால் டிஎஃப் கோஆர்டினேட்டரோ இதெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் வந்து டைமண்ட் events சண்டேக்கில் வந்து இவெண்ட் பிளானிங், catering, like meaning like முழு breakfast, lunch, dinner with the live stations. Okay. Right? We also do the MC services. Right, so full master of ceremonies, whether it be ஒரு corporate event, ஒன்று கூடல், கல்யாண வீடு, சாமத்திய வீடு, என்னவா இருந்தாலும் அதில் ஃபுல் எம்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் இதை தவிர்த்து இப்போ இந்த வருஷம் நாங்கள் புது கொஞ்சம் வெஞ்சர்ஸுக்குள்ள உள்ளுக்குள்ளே போகிறோம். லைக் ஃபோட்டோ பூத், எக்ஸாட்டிக் vehicles அண்டு கொஞ்சம் புது வெஞ்சர்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஜஸ்ட் டு புட் இட் அவுட் தேர் ஃபார் கப்புள்ஸ். என்னென்னா எங்களோட இண்டஸ்ட்ரியோட என்னென்னா நிறைய பேர் வந்து தங்கள்கிட்ட இருக்கிற ஆக்சஸை தான் இந்தியன் ஜென்ரேஷன் கப்புள்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட போகிறது. கப்புள்ஸாக தெரிஞ்சு வர்றதும் ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அதை இதெல்லாம் இருக்குதுன்னு காட்டும் பொழுது அவைகளுக்கு ஒரு ப்ராடர் ஒரு
ஆஸ்பெக்ட் கிடைக்குது இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நான் கஸ்டமைஸ் பண்ணலாமோன்னு. என்னென்னா அதான் என் கீ திங். இப்போ என்னட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறவங்க ஹெட்டுக்கு எவ்வளோன்ட்டு. அப்போ நான் யோசிக்கிறது என்னடாப்பா ஹெட்டுக்கு எவ்வளோண்டா அப்படிதான் நோமலாக செய்கிறேன். பட் இப்போத்திய ஜென்ரேஷனில் எப்படியாவது வெரி பண்ணதுண்டா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்கள் பே பண்ண ரெடியாக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவெண்ட்டில் வந்து ஹால், டெக்கோர், சாப்பாடு இந்த 3 தான் வெரி பண்ணும். மிச்சம் எல்லாம் ஃபிக்ஸ்ட். டிஜே ஃபிக்ஸ் ப்ரைஸ், ஓகே, எம்சி ஃபிக்ஸ் ப்ரைஸ், சர்வீஸ் ஸ்டாஃப் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ப்ரைஸ், சர்டன் செட்டப்பில் ஃபிக்ஸ் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் மாறுறது இந்த 3 கேட்டகரிஸில் தான். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக போக விரும்புகிறீங்களோ அந்தளவுக்குன்ற ஒரு கோஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் பேசிக் கன்வென்ஷன் சென்டரில் செய்கிறதுக்கும் ஒரு ஹை அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் செய்கிறதுக்கும் பிக் டிஃப்ரென்ஸ், ரைட்? நீங்கள் வந்து பேசிக்காக இப்போ ஒரு மரக்கறி சாப்பாடு ஒரு கல்யாண வீட்டுக்கு போடுறதோ, பேசிக்காக ஒரு மச்ச சாப்பாடு ஒரு ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கோ, அதில் உங்களுக்கு ஒரு 2 மெயின் 6 ஸ்டார்ச் எக்ஸசரிஸ்ன்ற வரைக்கல இது இல்லை. இந்த வர்ற கெஸ்ட் கொஞ்சம் சாப்பாடு என்ஜாய் பண்ணணுமெண்டு அப்பம் ஸ்டேஷன் வேணும் தம்பி, தோசை ஸ்டேஷன் வேணும் தம்பி, இல்லை லைவ் வடை வேணும், லைவ் பூரி வேணும். இன்றைக்கு அதுக்கான கோஸ்ட் அஃபிலியேட்டடாக இருக்குது. அதே மாதிரி தான் டெக்கோர். நீங்கள் வந்து இப்போ 30 ஃபுட்லேயும் டெக்கோர் செய்யலாம், 60 ஃபுட்லேயும் டெக்கோர் செய்யலாம், ஹோலை ஃபுல்லாக சுற்றி செய்கிறனாலும் செய்யலாம். இப்போ 1 கோடிக்கெல்லாம் கல்யாண வீடுகள் சாமத்திய வீடுகள் செய்கிறாங்க. 1 கோடிக்கு வீடு பண்ணுறதில்ல, 1 கோடிக்கு கல்யாண வீடு சாமத்திய வீடு செய்கிறாங்களேன்னு ஹோப்ஃபுல்லி எந்த ட்ராவலில் ஒரு டைமில் 1 கோடிக்கு செய்வோம். பட் இப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கல என்ன பார்க்குற நீங்களாண்டா யூ ஆக்சுவலி சேவ் மணி. ஓகே, என்னடா எனக்கு தெரியும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்த்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ சர்டன் திங்ஸை கட் பண்ணுவோம், சர்டன் திங்ஸ் ஆட் பண்ணுவோம், பேலன்ஸ் அவுட் பண்ணி பார்க்கல உங்களோட விஷன் என்ன வருதோ அது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸில் வந்து எடுக்கிறீங்க. அந்த சேவிங்ஸ் வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஒர்க் இன் பண்ணிக்கலாம். அதான் அந்த வி டூ லைக் கப்புள்ஸுக்கு வந்து அந்த ரூம் வியூவிங்ன்னு செய்கிறேன் நாங்கள். ஓகே, ஸோ இப்போ ரிசப்ஷனுக்கு தான் இப்படி நடக்க, வெட்டிங்களுக்கு எங்களுக்கு அது நடக்கிறதில்ல, நான் தான் பிக்சர்ஸ் சும்மா போட்டு விடுறது கப்புள்ஸுக்கு. பட் ரிசப்ஷன் செய்யக்கல எல்லாரும் வர்றதுக்கு முதலே அந்த ரூம் இப்போ சர்டன் டெக்கோர்ஸுக்கு, ரைட்? அண்ட் அவ்வளோ கஸ்டமைஸை செய்யும் பொழுது அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் வியூ பார்க்கணுமெண்டு இருக்கணுமெண்டு செய்கிறாங்க. யூட் பி சர்ப்ரைஸ் எத்தனை கப்புள்ஸ் லைக் ஈவன் லைக் ஐவ் ஹேட் கப்புள்ஸ் க்ரை. அவங்க க்ரை பண்ணிக்கல, எங்களுக்கு முறை இதாக இருக்கும், எங்களோட ஜாபை நல்லா செஞ்சுனாங்க. பட் பேரண்ட்ஸுக்கு முக்கியம் சாப்பாடு. சாப்பாடும் நீங்கள் முதலே டேஸ்ட் டெஸ்ட் செய்கிற நீங்கள், ரைட்? உங்களுக்கு விரும்பின சாப்பாடு என்ன வேணும்னு சொல்லி அதை குக் பண்ணி பார்சல்ஸ் கொடுக்குற நீங்கள். ஸோ 2 விதமாக ஆக்கள் சூஸ் பண்ணுற மென்யூவில் வந்து நாங்கள் வந்து த்ரூ அவுட் தி இயர் இவெண்ட் செய்கிறபடியாக அந்த சிமிலர் மென்யூ வந்துச்சுதுண்டா நாங்கள் வந்து ஏன் சும்மா இவங்களுக்காண்டி சமைப்பாங்க அதெல்லாம் அந்த ஒரு இது இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 பேருக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு 100 பேருக்கு சமைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். ஸோ ஸோ அப்படி பார்ட்டியில் அந்த மென்யூ வரைக்கும் நான் அந்த பார்ட்டிக்கே எனக்கு வந்து யார் ஃபுட் செட் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு பர்சனலைஸ்டாக அந்த கப்புள்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபுட் டேஸ்டிங் வந்து அதில் இருந்து கொடுப்பேன். ஓகே, சரியா? அப்படி இல்லையண்டா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்ட் மென்யூ. ஸோ கஸ்டமைஸ்ட் மென்யூ ஒன்றேக்கில் சர்டன் திங்ஸை ஸ்மாலர் போர்ஷனில் லைக் வி டூ இட் ஆஸ் அ லைவ். ஸோ நான் வந்து சர்டன் இடங்கள் ரன் பண்ணுறேன். நான் அந்த இடங்களில் எனக்கு ஃபுல் குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. என் டீமை கொண்டு வந்து ரக்குவன் லைவாகவே நாங்கள் அதில் இப்போ ரிசப்ஷன் வெட்டிங்குக்கு எங்களுக்கு பெருசாக ஃபுட் டேஸ்டிங் இஷ்யூ இல்லை. ஏன்னா நாங்கள் நார்மலாக வெட்டிங்ஸில் மரக்கறி சாப்பாடு செல்ஃப் எக்ஸ்பிளானட்டரி 1-2 ஐட்டம்ஸ் அதில் மிக்ஸ் மேட்ச் பண்ணுவோம். Receptions, outdoor parties and personal corporate. So personal and corporate வந்து தான் really customization இருக்குது. Because for example ஒரு client ஒன்று செஞ்சனான் அக்னி பேண்ட், ஓகே, ரைட்? சில்வியாக்கான மகளண்ட இவெண்ட் ஒன்று செய்கிறாங்க அவங்களோட வீட்டில். அந்த இவெண்ட்டுக்கு வந்து இட்ஸ் அ இன்டர்ரேஷியல் இவெண்ட். ஸோ இங்காலி சைட் வந்து தமிழ், மற்ற சைட் வந்து Canadian. Okay. So இன்றைக்கெல்லாம் அந்த மிக்ஸ் மேட்சுக்கு we have to be able to manage. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டின்னர் ஒன்று செய்யக்கலையே அந்த ஒரு ஃபுட் டேஸ்டிங் மாதிரி உண்டு. முதலே அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபுடெல்லாம் வந்து ஓகே இப்படித்தான் செய்வேன் இன்னென்ன மாதிரி வந்து பாருங்க இன்னும் கொண்டு வீடியோ எல்லாம் காட்டினா they were wowed. Wow, that's good. They gave me the opportunity. That's what I have to say. They gave me the opportunity and once I came on to them for that,
நான் வந்து ஒரிஜினலாக அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதா தான் போனேன். ஓகே. அந்த போன இடத்துல ஒன்ஸ் தே கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் that opened the door for the whole event. Okay, then அப்படியே அப்படின்னா there is no surprises the day of the wedding இது இப்படி இருக்கு இப்போ நீங்கள் lam chop கேட்டிங்கன்னா உங்களுக்கு lam chop தான் வரும். ஓகே. சரியா, shrimp பண்ணா shrimp, lobster பண்ணா lobster. இப்போ and as I've grown in this food space, I've grown with the quality and the type of foods we provide. It's been more என்னென்ன சொல்றது, I wouldn't say now I'm like dumbfounded for words what to say. But different type of variety கொடுக்குறீங்க. So for example, இப்போ lobster tail அண்டா lobster tail எத்தனையோ விதம் இருக்குது, சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது. நார்மலாக 3 ounce வந்து ஒரு குட் சைஸ். அப்போ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைக் ப்ரைஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூஷனை வந்து எக்ஸலண்ட்டாக செய்யுது. ஏன்னா அது அந்த ஃப்ளேவர் ப்ரொஃபைல் வந்து எனக்கு தெரியும் அந்த கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுண்டு, அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கால வந்து செஞ்சு கொடுப்பேன். அமேசிங். இப்பொழுது ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் வெட்டிங் இவெண்ட் பிளானிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இனி வந்து நாங்கள் எங்களோட ரேபிட் ஃபயர் கொஷன்ஸுக்கு போவோம். ரைட், ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஷன் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஃபேவரட் தமிழ் ஃபுட் அண்ட் நான் தமிழ் ஃபுட், இங்கிலீஷ் ஃபுட். I know favorite Tamil food, I would have to say it's only because of my friend. Okay. I got a friend Irgan, he cooks the best mutton curry. நான் சாப்பிட்டுருக்கேன் mutton curry. சரியா, அவன்ட mutton curry தான் இந்த வரைக்கும். even like I'd say before that's my grandma's mutton curry slaps. But even the mutton curry, I don't think anyone can beat it. Either beat பண்றதுக்கு நீ யாரும் பிறந்தது. Wow, அவ்வளவுக்கு praise. Oh, trust me. No, it's really good. It's not just me. இப்போ நான் ஒரு ஆள் சொன்னா பிரச்சனை இல்ல, நானும் சாப்பிட்டுருக்கேன். நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. So many of my friends have eaten. Everyone, imagine in the gender reveal ஒரு big சட்டில we cook the mutton curry. Okay. அது டின்னரோட சேர்த்து போறது தான் குக் பண்ணது. அது பைட்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, அந்த சட்டியே முடிஞ்சது. My family and my friends and everyone killed it. About English food, என்ன விருப்பம் உங்களுக்கு? English food, I'd say my favorite would be, I would say steak. Steak, okay. Nice. It's not just because it's like steak, but I never used to like steak like that, but then I actually got to eat steak the way it's supposed to be ate. Right. Okay, angadi yaakal barbecue la potu adu avichu karichu adu steak illa. Right, then I have one of my friends, he's like a foodie too. Okay, he took me to some place and I used to think it was like so nasty to eat like medium rare. Bro, I'd say like he got me into that liking steak. Amazing. உங்களோட younger self-க்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கண்டா என்ன கொடுப்பீங்க? There's a lot. நிறைய இருக்குது. என்ன ரீசன்டா, இப்போ லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவான், நிறைய லேர்ன் பண்ணுவான். அப்படி நான் நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டு லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஐ வுட் சே இப்போ திருப்பி என்ற ஒரு மேபி ஒரு 20 years old ஜேக்கு சொல்லுவேன்டா, ஐ வுட் சே அப்போவே ஃபோக்கஸ் ஆகணும். நிறைய திங்ஸ் வந்து நான் ரியலைஸ் பண்ணினான், உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் போடும் பொழுது தான் அதுண்ட 100% அவுட்கம் வரும். அந்த ஏஜில் வந்து இட்ஸ் லைக் 20 years ஓல்டில் இட்ஸ் ஆல் அபவுட் மணி. சரியா, ஸோ மணி மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ செய்கிற நாங்கள் குட் திங்ஸ் பேட் திங்ஸ் வி லேர்ன் த்ரூ அவுட் த ப்ராசஸ். அப்படி செஞ்சு நான் ஃபோக்கஸ்ட் இல்லை. ரைட், வீக்கெண்ட் எண்டா பாடி இவெண்ட்ஸ்லாம் போடும், வீக் டேஸ் தேர்ஸ்டே ஃப்ரைடே எண்டா ஃப்ரெண்ட்ஸோட சில்லிங் போகும், மண்டே டு ஃப்ரைடே. I think there needs to be a balance. அண்ட் ஆல்சோ அந்த பேலன்ஸை வந்து உண்மையாக ஃபார் எனி ஒன் யாரா இதை கேட்குறீங்களென்றாலும் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் என் அங்கிள் ஒரு விஷயம் சொன்னவர், அவர் என்னை விட பெரிய ஓல்டர் இல்லை. அவர் அப்போ எனக்கு ஒரு வசனம் சொல்லுவார், ஒன்றும் சொல்லிக்கல, உண்ட வயசுல இருந்து தான் நான் வந்தேன். நான் அப்போ நான் யோசிக்கிறது, இந்த ஆள் ஆறு இவர் ஆறு எனக்கு சொல்கிறதுக்கு, இவன் ஏஜில் வேறு எந்த ஏஜில் வேறு. இட்ஸ் நாட் ட்ரூ. இன்றைக்கு எனக்கே கசின்ஸ் இருக்கிறாங்க அந்த சேம் 20 years ஓல்டர் நான் பார்க்கல, நான் விடுற அதே மிஸ்டேக் செய்வாங்க. நான் சொல்லுவேன், டேய் மாமா இப்படித்தான் முந்தி எனக்கு சொல்கிறவர், நானும் இதான் சொன்னான். யூனோ உண்மையான ட்ரூத் என்ன, அவர் சொல்கிறது தான் சரி. சரியா, இன்றைக்கு நான் அப்படி கேட்டு வந்திருந்தேன்டா மேபி இன்றைக்கு இருக்கிற நான் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, யூ நெவர் நோ. இன்றைக்கும் நான் வந்து நாட் இன் அ பேட் பிளேஸ், பட் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணுறேன். இஃப் ஐ கேட் கோ பேக், அவங்க சொன்னதையும் வந்து கேட்டுக்கொண்டு நான் செய்கிறதையும் செஞ்சு கொண்டு
இன்றைக்கு வேறு லைஃபே You keep இருந்திருக்கும். trying. இதில் ஒரு கோட் ஒன்று இருக்கு, யூ only fail once you stop trying. ரைட், ஸோ செய்து கொண்டே இருக்கணும். உங்களோட ட்ரீம் ஹாலிடே, ஐ நோ யூர் பிக் ட்ராவலர், ரைட்? இப்போ தான் இந்தியாவுக்கு போயிட்டு ஐயப்பன் மாலை எடுத்து போயிட்டு வந்த நீங்கள். அப்போ உங்களோட ட்ரீம் ஹாலிடே என்ன? அதில் போயிருக்கலாம், இல்லை போக விரும்பினது? It's not really dream holiday. எனக்கு வந்து really traveling like I'm married, right? And I have a son too. இப்போ ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிக்கலையும் தனியாக ட்ராவல் பண்ணிக்கலையும் it's two different extremes. Okay. இப்போ I'm not a crazy person, but at the same time I like to take risk and enjoy. When I'm with my wife and son, I won't really do that. But at the same time, like, you know, I've had my fun with them too. I'd say my thing that I really want to do would be to travel backpacking through a couple of countries that I have planned, and see that experience firsthand. What are those countries? Malaysia, Singapore. I want to also go to Korea. Okay. And I also want to go to Japan. Wow. ஸோ இந்த கண்ட்ரீஸுக்குள்ள பேக் பேக் பண்ணி போனோம்னா என்ன ரீசன்டா நான் போனேன்டா ஒருக்கா ஐ எம் அ வெரி ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன், ரைட்? நான் அப்படியும் அங்கே கான்டாக்ட்ஸ் கனெக்ட்ஸ் கண்டுபிடிச்சி அடுத்த தடவை யாரோடையும் போய்க்கலையும் கான்டாக்ட் இருக்க மாட்டேக்கும். நான் போன எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஸ்டில் இருக்கிறேன். You're a very friendly guy and you're just very outgoing too, right? So உங்களோட characteristics அப்படி, and that's what makes you a good wedding event planner and MC. Well, thank you so much, ஜெய், வந்ததுக்கு எங்களோட ஷோவுக்கு. என்னென்று எங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்? 2 ஃபோன் வச்சுக்கிறீங்க, ஸோ பிஸி காய், ஃபோன் ரிங் பண்ணிக்கொண்டே இருந்தது அவருக்கு த்ரூ அவுட் த கான்வர்சேஷன். இப்போ லைக் ஐ செட், என்ன காண்டாக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் காண்டாக்ட் பண்ண முடியும். என்னுடைய பேர் ஜே. தொலைபேசி இலக்கம் வந்து 6476223289. இது டிரெக்டாகவே என்னட்ட வரும். நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை எங்களோட இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணிங்களென்றால் எங்களோட அட்மின்ஸ் வந்து அதை உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து எனக்கு பாஸ் ஓவர் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்டு நீங்கள் அனுப்புகிற இமெயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட உங்களோட காண்டாக்ட் தருவாங்க. இமெயில் மூலமாக diamondeventplanner@gmail.com வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் இமெயில் அனுப்ப முடியும், இன்கொயரிஸுக்கும் காண்டாக்டுக்கும். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் டிரெக்ட் மெசேஜ் பண்ண முடியும் எங்களுக்கு diamondeventplanner.mcயில். இந்த 3 வேஸ் இருக்குது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி த பெஸ்ட் காண்டாக்ட் நான் சொல்கிறது எல்லாருக்கும் ரெஃபரல். எங்களை தெரிஞ்ச யாரும் உங்களுக்கு தெரியும் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை தெரிஞ்ச யாரும் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணணும் என்றால், உங்கள் மூலமாக அந்த காண்டாக்ட் வரும் பொழுது நாங்கள் வந்து ஓகே தினேஷ் வந்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு காண்டாக்ட் அனுப்புகிறாருண்டா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்போம்ன்றதை பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ எங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பால் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறது அவளோட பர்சனலைஸ்ண்டா நீங்கள் அடித்து சொல்லுவீங்க, ஏஜே என்ற ஒரு கசன் அடிப்பாங்க அண்டா எங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து நாங்கள் அவளை டேக் கேர் பண்ணணுமன்றதை. மற்றது எந்த கப்புள்ஸுக்கும் நாங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறதால இன்றைக்கும் நிலைக்க முடியுது. என்னென்னா நாங்கள் வந்து ஒரு 3ஆம் மனுஷனாக வந்தாலும் இந்த கல்யாண வீடோ உங்களோட இவெண்ட் முடிஞ்சு போகும்பொழுது ஒரு ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்களா எத்தனை பேரண்ட்ஸ் எனக்கு அடித்து காய்ப்பாங்க, எத்தனை பேரண்ட்ஸ் வந்து certain சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிப்பாங்க. ஈவன் நாட் ஆஃப்டர் இவெண்ட், ரைட்? ஜே நீங்கள் இப்படி ஒன்று செஞ்சீங்க, இப்படி ஒரு ஆள் கொடுக்கணும் என்ன மாதிரி, right? And they've I've gotten so many gifts from so many couples. Even parents எல்லாம் வீட்டை கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம். That's great. It's just because of the experience that நாங்கள் ப்ரொவைட் பண்ண விரும்புகிறது வந்து எல்லாரும் யோசிக்கலாம் யங் ஜெனரேஷனுக்கு வந்து அந்த ட்ரெடிஷன் தெரியாதுன்றது. நான் ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் கெனேடியன் போர்ன் இருந்தாலும் நிறைய முறைகள், நிறைய ட்ரெடிஷன், அந்த செய்பாடுன்றது வந்து நிறைய ஐயர் மேரிட்டை இருந்து நிறைய ஈவெண்ட் பிளானர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி டீம் இருந்து நான் டேக்கின் பண்ணி இருக்கிறேன். எல்லா டிஃப்ரெண்ட் ரிலிஜியஸ் செரமோனிஸ் ஈவன் என்னவா இருந்தாலும் அந்த அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் இன்றைக்கு என்ன க்ரோ பண்ண வச்சுருக்குது. எனக்கும் இந்த சர்வீஸை உங்களுக்கு ஒரு கஸ்டமராக ப்ரொவைட் பண்ண முடியுது. தேங்க்யூ ஜெய் வந்ததுக்கு. நேயர்களே மறக்காமல் எங்களோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 மணிக்கு புது புது எபிசோட் போட்டுக்கொண்டிருப்போம். அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் ஆடியோ ஃபார்மில் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப் ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, அதில் த ஆனஸ்ட் டாக் தமிழ்ன்னு போனால் அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லிசன் பண்ணலாம். மற்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.